பிரியன். எஸ், திருமாவோட இன்றைய சூழலில் வந்து திருமா எடுத்திருக்கிற இந்த முடிவு வந்து அதுதான் பெஸ்ட்டான ஒரு சிறப்பான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவரே சொல்லிக்கிற மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளுடைய எதிரிகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம் அப்படின்றார். யாதும் அறிந்தே தவிர்த்தோம் விழாத பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம் அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் சதியை வந்து அவர் புரிஞ்சிட்டு இருக்காருன்னா நம்ம எடுத்துக்கணும். நம்ம இந்த அரசியல் சதி யாரால வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்ததுலாம் திருமாவோட மனசாட்சிக்கே நல்லா தெரியும். இது நான் வந்து இதே நியூஸ் 18ல வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசினேன், அது இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றத எல்லாரும் உணர்வாங்க. பேரை குறிப்பிட்டே பேசினேன், நாளைக்கு வந்து திருமா வருந்தக்கூடிய நிலையில் தள்ளப்படுவார் இந்த குறிப்பிட்ட நபர்னால அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பேசினது நீங்கள் போட்டு பார்க்கலாம் மறுபடியும். ஸோ பேரை சொல்லியே நான் சொன்னேன். நான் உண்மை நீங்கள் இருந்தீங்க அப்போ பக்கத்தில், அப்போ நான் பேசினேன். அது இன்னைக்கு வந்து நிலைமை என்ன இருக்கு பாருங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு நூல் வெளியீடு, அந்த நூல் வெளியீட்டில் பங்கேற்பதனாலேயே எல்லாமே மாறிடும்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமாங்கிற மஞ்சள் நீராட்டு விழாக்கு போனாலே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க சார். இங்கே அந்த மாதிரி நாடு தமிழ்நாடு. அதான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து திருமண நிகழ்ச்சிகள்லேயே கூட்டணி ஆரம்பிச்சிருக்குல்ல, நீங்கள் உங்களுக்கே தெரியும். பல திருமண நிகழ்ச்சிகளில் பேசினாலே கூட்டணி ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி நிலைமை இங்கே. இது பழைய காலம் மாதிரி இல்லை சார். இங்கே எல்லாமே பாலிடிக்ஸ். குலக்கல்வின்னு சொல்லிட்டு ராஜாஜி எதிர்த்து பெரியார் போராடின போது பயங்கரமான போராட்டங்கள் நடந்த போது ராஜாஜியும் பெரியாரும் ஒரு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க போது அடுத்த நாள் வந்து போராட்ட நாள் வந்து தொடர. அது அப்ப இருந்த அரசியல், அது இப்ப இருக்கிற அரசியல். இதுல இன்னொரு வகையான பார்வையை முன்வைக்கப்படல. நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரா இன்னைக்கு வந்து ஒரு அம்பேத்கருடைய நூல் வெளியீடு, அந்த நூல் வெளியீட்டில் யாரை வைத்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது திரு தொல் திருமாவளவன் தொடர்ச்சியா பயணத்தில் இருக்கிறாரு, அம்பேத்கரிஸ்டா இருக்கிறாரு. அவர் இருக்க வேண்டிய மேடை என்பது அப்ப திரு விஜய் இருக்கிறார் அப்படின்னா மக்கள்கிட்ட அது என்ன விதமான மெசேஜை கன்வே பண்ணுங்கிறது இல்லையா? அது ஒரு இப்ப அம்பேத்கரிசத்தை யார் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு, அல்லது அதற்கு யாரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம்னு ஒரு இடம் வருது இல்ல, அப்ப அது ஒரு செட்பேக் இல்லையா? அது இல்லை. அதாவது இந்த சூது மறிந்தே தவிர்த்தோம் தகர்த்தோம் சொல்றாரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு அவரை வந்து இன்னும் கட்சியில் தொடர்ந்து திரும்ப வச்சுப்பாரா? கூட்டணியில் தலைமை தாங்கிற கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறத மன்னராட்சின்னு பேசுகிறாரு, பிறப்பால முதல்வர் ஆளுன்னு பேசுகிறாரு, ஊழல்னு பேசுகிறாரு. இதுக்கப்புறமும் வந்து ஆதவ் வந்து கட்சியில் திரும்ப வச்சுருந்தாருன்னா கூட்டணியில் இன்னும் குழப்பம் வரும். ஆக்சுவலாக அதை வச்சுக்க போகிறாருன்றது திரு சிந்தனை செல்வம் தான் பதில் சொல்லணும். ஆக்சுவலாக இவ்வளவு வந்து இந்த ஆட்சியை விமர்சனம் இன்னைக்கு திரும்ப கலந்துருந்தாருன்னா, இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா அப்புறம் கூட்டணியோட நிலைமை இல்லை சார். கூட்டணியோட நிலைமை இல்லை. இதே அவர் இருந்தா இந்த பேச்சு அவர் இருந்தாலும் பேசினார் விஷயம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுதான் தவிர்த்திருக்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூது இருக்கு, ஒரு சதி இருக்குன்னு தான் அவர் உணர்றார். அவர் வச்சுட்டே பேசுறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்கன்னா பாயிண்ட். ஆக்சுவலா அவர் வச்சிருந்தாலும் இதை அவர் இருந்தாலும் இதை பேசியிருப்பாங்கன்னு தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு புத்தக விழாவில் கலந்துனாலே கூட்டணி உடஞ்சி போயிடுமா? இல்லை, ஏன்னா அதுக்கு உதாரணத்துக்கு அவங்க வந்து இப்போ நானே வெளியிட்ட சொல்றாங்க. திரு ராஜ்நாத் சிங் வருகிறார், திமுக பிரமுகர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்கார், அதனால அது கூட்டணின்னு வராதுல்ல, அது ஒரு நிகழ்ச்சி தானே. அது ஒரு அரசு ஒரு உதாரணத்தை காமிக்கிறாங்க. அது ஒரு அரசு நிகழ்ச்சி சார். அது அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாணயத்தை வெளியிட்டது. அவங்க கலைஞர் கருணாநிதி வந்து அந்த கட்சியோட தலைவர், அதனால அவர் கூப்பிட்டு வெளியிடுறாங்க. அதை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நேஷனல் லெவலில் அதை கொண்டு போகணும் பார்க்குறாங்க, அதை பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரமே நீராறும் கடலூரத்தில் என்ன சொன்னார் ஸ்டாலின் கவர்னரை பார்த்து, ஆரியன் சொன்னாரா இல்லையா? அந்த 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 எதிர்ப்பை வந்து கண்டினியூ பண்றாருல்ல அவரு. பட் இங்க வந்து பிரச்சனை என்னன்னா, ஒரு கூட்டணியிலேருந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு வந்து அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை வந்து ஆசை காட்டி நீங்க அதை கொண்டு போனீங்கன்னா அது வந்து திரும்ப வந்து அம்பேத்கர் பாடாத நாளே கிடையாது சார். 35 வருஷமா அதுதான் சார் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் எதிர்க்க தான் அவர் வந்து அம்பேத்கரை பத்தி பேச வேண்டிய அவசியம் அவர் கிடையாது சார். அவருடைய பேச்சும் மூச்சுமே அம்பேத்கராக தான் இருக்கு. ஆக்சுவலா அது வந்து புதுசா வந்து இந்த விழாவில் கலந்துட்டு தான் வந்து திரும்ப வந்து அம்பேத்கர் பாடணும்னு கிடையாது. இங்க இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு. ஆனா திரும்ப வந்து இதுலயும் ஓப்பனா இல்ல, அறிக்கையில் இன்னைக்கு அறிக்கையிலையும் ஓப்பனா இல்ல. அவர் தேவையில்லாம வந்து இந்த பத்திரிகைகளை பத்தி சொல்றாரு. அது ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை, அது என்ன நோக்கத்தாக பண்ணாங்க தெரியாது. அதை வெளியிடுற நிறுவனம் இருக்குல்ல, அதுக்கு எந்த அரசியல் நோக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது புத்தகத்தை வெளியிடுறது. ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, உங்க கூட இருந்து பக்கத்தில் இருக்கிறதா இந்த ஏற்பாடெல்லாம் பண்றாரு. அவரு காரணம் சொல்றதை விட்டுட்டு நீங்க பத்திரிகைலாம் பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம்? லெட் அஸ் கம். நீங்க எவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அது அரசியல் சதி பின்னாடி இருக்குன்னு வந்துட்டீங்க, ஓப்பனா வாங்க, அதை பத்தி ஒரு முடிவெடுங்க. உங்க கட்சியில தொடர்ந்து இருக்க போறாரு இல்லையா? அது நீங்க தொடர்ந்து அவர் இருந்தாருன்னா இந்த கூட்டணியில இன்னும் பிரச்சனை வரதான் செய்யும். அவர் பேசுற விஷயம் அப்படி இருக்கு. அது ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்காரு, உங்க நன்மைக்கு நீங்க முடிவெடுங்க.
நீங்க 99ல தேர்தல் அரசியல் இருக்கீங்க. கடந்த 3 எலெக்ஷன் நீங்க பாக்குற வெற்றியை நீங்க இதுவரை பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு 2 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் பொது தொகுதியில எம்எல்ஏக்கள் 2 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்காங்க? நீங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்காரு. நீங்க இருந்ததுனால அந்த கூட்டணி கட்சி தலைமைக்கு ஒரு ஆதாயம் இருந்திருக்கு. கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்க அந்த திமுகவானால உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருந்திருக்கு. ஒருத்தரனால ஒருத்தர் மியூச்சுவல் பெனிஃபிட் ஆயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இதே விஷயத்தை நீங்க 4 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ ஆனும் நீங்க ஒரு அரசியல் ரீதியா இன்னும் பலமாக வேண்டிய அவசியம் இருக்கு, கட்டாயம் இருக்கிறதுனால நீங்க அடுத்த கட்டத்தை நீங்க போகணும். எதற்கு பலமான அணி எதுவுமே கிடையாது, எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்காங்க. இது உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதே விஜய் கூட 26க்கு அப்புறம் தேர்தலில் ஜெயிக்க மாட்டார் நீங்களே தான் சொல்றீங்க. அவர் அதிகாரத்தை பத்தி சொல்றதுல ஒன்றும் அவசியம் இல்லை, சொல்றது தேவையில்லாத ஒரு விஷயம் நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எதிர்க்க பலமில்லாத ஒரு அணி அங்க இருக்கும்போது, பலமே இல்லாத அணிகள் அங்க இருக்கும்போது நீங்க ஒரு பலமான அணியில் இருந்துட்டு வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு பிராக்டிக்கல் அரசியலை உத்தேசித்து நீங்க இதுல கண்டினியூ பண்றீங்க. ஒரு புத்தக விழாவை ஒரு அரசியல் ரீதியா திசை திருப்ப பார்க்க ஒரு ஏதோ சதி நடந்திருக்கு நீங்களே உணர்றீங்க. அப்ப நீங்க எடுத்த ஒரு பெஸ்ட் முடிவு இது. யாருமே அவரே தான் எடுத்திருக்காரு அந்த முடிவை, அவரே தான் கலந்துக்காத இருந்திருக்காரு. இன்றைய நிகழ்வுல என்னெல்லாம் நடந்ததுங்கிறதும் பேசு பொருளாக இருக்குது. இன்னைக்கு இப்ப நாங்குநேரி மாணவன் சின்னத்துறை அழைத்து அவருக்கு விஜய் சால்வை அணிவிச்சிருக்கிறாரு. அதே போல வேங்கைவயல் பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்காக புத்தகங்களை பரிசீலிச்சிருக்காரு. அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை நான் கையில் எடுக்கிறேன்ங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த மேடை அவர் சொல்கிறார், செய்தி சொல்வதாகவும் நம்ம சொல்லலாம் சார். அவர் ஐக்கானா அம்பேத்கரை வச்சிருக்காரு, பெரியாரை வச்சிருக்காரு. அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, வச்சிருக்காரு. அது அவர் பண்றாரு. அவர் முனைப்பை நம்ம பாராட்டலாம். நம்ம அதை ஒன்றும் சொல்லல. பட் இங்க நீங்க திமுக கூட்டணியில ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துற ஒரு முயற்சி இருக்குல்ல, அதுக்கு உங்க கட்சியில் இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி, டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி ஒரு காரணமா இருக்காருன்னா அதை நீங்க எவ்வளவு தூரம் அலோ பண்ண போறீங்க? ரைட், பேசலாம். நம்ம முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற திரு சிந்தனை செல்வன் அவர்களும் வந்திருக்காங்க. திரு சிந்தனை செல்வன், இன்றைய கடிதத்தை பற்றி நீங்க உங்க புரிதல் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். திரு திருமாவளவன் ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறாரு, சில விளக்கங்களை சொல்றாரு. அவரே சில கேள்விகளை எழுப்பி என்னெல்லாம் விமர்சனங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பட்டியலிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குங்கிறாரு. என்ன அப்படி சூழ்ச்சின்னு நினைக்கிறீங்க? பொதுவா ஒருத்தர் ஒரு அழுக்கு உடைகளோட வராரு அப்படின் போது அவர் நல்ல உடைகளை விரும்பாதவர் அப்படின்னு இந்த சமூகம் புரிஞ்சுக்குது. ஆனா அது உண்மையில நல்ல உடைகள் அவரிடம் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கடிதத்துடைய ரொம்ப சாரமா இருக்கு. இது இந்த கடிதத்தை மேலோட்டமா பார்க்கும்போது நடப்பரசியலை பேசுது. ஆனா அந்த கடிதத்தினுடைய உள்ளார ஒட்டுமொத்தமா ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதையும் இந்த கடிதம் ரொம்ப ஆழமா சொல்லுதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். இதுல தலைவர் திருமாவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் விளிம்பு நிலை மக்கள் எப்பொழுதுமே எல்லாராலும் கேள்விக்குட்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். நான் தொடர்ந்து சொல்வது போல